ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவங்களிலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்ப இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க சொல்றார், பொறுமையா இருக்க சொல்றார். அப்படி நம்மளால இருக்க முடியுமா? அநேக வேலைகள் நம்மளால இருக்க முடியறதில்லை, ரொம்ப சோர்ந்துருவோம். என்னடா எவ்வளவு நாள் தான் நம்ம பொறுமையா இருக்கிறது, பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா நிச்சயமா உங்களுடைய பொறுமைக்கு தேவன் ஒரு பதிலை தருவார். கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். உங்களுடைய நீண்ட நாள் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். அதான் இந்த வசனம் சொல்லுது. ஆகவே நாம் இன்றைக்கு பொறுமையா இருக்கிறோம். நிச்சயமாகவே அந்த ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க போறாருன்ற ஒரு சந்தோஷத்துல நம்ம இருக்கலாமா? நிச்சயமா கொடுக்க போறார். இந்த நாட்களிலே உங்களுக்கு அதை தர போறார். ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா கர்த்தாவே, நான் இவ்வளோ நாள் பொறுமையா இருந்துட்டேன் சுவாமி. என்னுடைய ஒரு சில காரியங்கள் எனக்கு அதனுடைய ரிசல்ட்டே தெரிய மாட்டேன் சுவாமி. எனக்கு அதை சீக்கிரமாய் நீர் வாய்க்க பண்ண போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய சமூகத்துல நான் ஜெபிப்பேன் சுவாமி. என் ஜெபத்தை நான் விட்டுற மாட்டேன் ராஜா. நான் உம்முடைய பாதங்களை பிடித்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே நான் வெற்றி எடுப்பேன், ஜெயம் எடுத்து உம்மை துதிக்க போறேன். உமக்கு நன்றி சுவாமி. எனது தான் ஜெயம் ஆண்டவரே. நான் தோல்வியின் பிள்ளை அல்ல. நிச்சயமாகவே எனக்கு ஜெயத்தை நீர் தர போகிறேன். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா.